மேகதாது வாட்டாள் நாகராஜ் மிரட்டல், தமிழக அரசு மௌனம் காப்பது ஏன்? கர்நாடக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதெல்லாம் மேகதாது அணை விவகாரம் பெரிதாக வெடிக்கும். தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. 4 நாட்களுக்கு முன் கர்நாடக பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, மேகதாது அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும், மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் அணை கட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கார். அதாவது தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கூட மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகளை நிறைவு செய்திருக்கிறது கர்நாடக அரசு. அப்படின்னா எந்த தைரியத்தில் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறது கர்நாடக அரசு அப்படிங்கிற கேள்விதான் எழுகிறது. கர்நாடகாவில் பாஜக முக்கிய எதிர்க்கட்சியாக இருப்பதால் மேகதாது அணை விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்று காங்கிரஸ் நினைக்கிறாங்க. பாஜகவோ பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும் என்பதை போல மேகதாது அணையை கட்ட வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க மத்திய அரசு. உச்சநீதிமன்றத்தில் விவகாரத்தை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ரீதியில் பாஜக செயல்படுவதாக தெரியுது. தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் கர்நாடக தலைகீழாக நின்றாலும் மேகதாது அணை கட்டவே முடியாது அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கார். இதுதான் யதார்த்தமான உண்மை. அமைச்சர் துரைமுருகன் பொறுத்த வரைக்கும் நீர்வளத்துறை மற்றும் நீர் ஆதார விவகாரங்களை கரைத்து குடித்தவர் அப்படிங்கிற பெயர் எடுத்தவர். அதனால அவர் சொல்றது 100க்கு 100 உண்மையாகும். ஆனாலும் கர்நாடக காங்கிரஸ் அரசு தற்போது நிதி சிக்கலில் இருப்பதாலும் ஓசூரில் விமான நிலையம் கட்டுவதை தடுத்துட்டு பெங்களூருவில் மற்றொரு புதிய விமான நிலையத்தை அமைக்க திட்டமிடுவதாலும் கன்னட நடிகை ரன்யா ராவ் தங்க கடத்தலில் கர்நாடக அரசியல்வாதிகள் மீது படர்ந்திருக்கக்கூடிய சந்தேகம் ஆகியவற்றை திசை திருப்ப மேகதாது அணை விவகாரத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யலாம் அப்படின்னு கருதி செய்ய முடியாத ஒரு பிரச்சனையை செய்து முடிக்கப் போவதாக படம் காட்டி கர்நாடக மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. மேகதாது அணை கட்டுவதால் கர்நாடகாவிலும் பல பகுதிகள் நீரில் மூழ்கும் ஆபத்து இருப்பதையும் மறைக்கிறாங்க அந்த மாநில அரசு. மேகதாதுவில் கனகபுரா அருகே அணை கட்ட திட்டமிடப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு அணை கட்டப்படும் போது எவ்வளவு நிலம் நீரில் முழுகும் என்பதை கண்டறியும் பணிகளில் வருவாய் அதிகாரிகள்லாம் ஈடுபட்டிருக்கிறதா அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருப்பது இதற்கு சான்றாகும். கனகபுரா தொகுதி தான் சிவக்குமார் வெற்றி பெற்ற தொகுதியாகும். ஆனாலும் மேகதாது அணை சர்ச்சை கர்நாடக அரசுக்கு அரசியல் ரீதியாக இப்போது தேவைப்படுகிறது. இந்த அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு தங்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கும் என்கிற பொய்யும் கர்நாடக அரசு கட்டவிழ்த்து விட்டு வருகிறது. ஆனால் மேகதாது அணை மூலம் பெங்களூருவுக்கு 66 டிஎம்சி தண்ணீர் தரும் திட்டமும் அதில் உள்ளடங்கியிருக்கிறது. மேகதாது அணையின் விரிவான திட்ட அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்கிறது. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை இதனை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். அதனால மேகதாது அணை கட்டுவது எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு நன்மை பயக்காது என்பதோடு டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள் மேலும் கடுமையான வறட்சியை தான் எதிர்நோக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கடந்த காலத்தில் நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் கசப்பான அனுபவத்தையும் நாம் மறப்பது கிடையாது. கடந்த காலங்களில் கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி அணைகளில் அதிக அளவில் தண்ணீர் இருந்த போதும் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட திறந்துவிட கர்நாடக ஆர்வம் காட்டல. காவிரியில் முழு நீரும் தங்களுக்கே சொந்தம் என்பது போல கர்நாடகா நடந்துக்கிறாங்க. அதனால மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கு வரும் சிறிதளவு தண்ணீரும் வராமல் போய்விடும் என்பதுதான் தமிழகத்தின் எதிர்ப்புக்கு காரணம். இப்படி நதிநீர் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் வேளையில வழக்கம் போல தூங்கி கொண்டிருந்த வாட்டாள் நாகராஜை இப்போது தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்திற்கு தமிழகம் மேகதாது அணை கட்ட ஒப்புதல் அளிக்காவிட்டால் கர்நாடகத்தில் தமிழ் திரைப்படங்களை ஓடவிட மாட்டோம் அப்படின்னு அவர் மிரட்டியிருக்காரு. ஒரு பக்கம் வாட்டாள் நாகராஜ் சரியான இடத்தில்தான் கை வைக்கிறார் அப்படின்னே சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்காக குரல் கொடுத்த நடிகைகளில் பலர் பிறகு தங்கள் திரைப்படம் ஓட வேண்டும் என்பதற்காக கர்நாடகா கிட்ட மன்னிப்பு கேட்ட நிகழ்வு எல்லாம் நாம் பார்த்திருக்கோம். பச்சை தமிழன், பெரியாரின் வாரிசு என்றெல்லாம் மேடைகளில் முழங்கி திரைப்படங்களில் கோடிகளை சம்பாதித்தவர்கள் கூட மன்னிப்பு கேட்ட கேவலமான நிலைமையை நாம் பார்த்துருக்கோம். அதனால தான் தமிழக அரசுக்கு திரைப்படங்கள் மூலம் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு வாட்டாள் நாகராஜ் திட்டமிட்டிருக்காரு. இப்போது இந்த விஷயத்தில் தமிழகம் விழித்து கொள்ளாவிட்டால் வாட்டாளின் அடுத்த குறி தமிழர்களாக தான் இருக்க போகிறார்கள். தமிழக அரசு வாட்டாளினுடைய பேச்சை இதுவரை கண்டித்ததாகவோ அல்லது இது குறித்து முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு கடிதம் எழுதியதாகவோ தெரியல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது வாட்டாள் நாகராஜ் இப்படி மிரட்டல் விடுப்பதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு தமிழக அரசு எடுத்து செல்லணும். தேவையானால் வாட்டாள் நாகராஜ் மீது தனிப்பட்ட முறையிலேயே சட்டவிரோத
கன்னட தமிழர் ஒற்றுமையை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் அப்படின்னு வழக்கு கூட தொடர்வதில் தவறு கிடையாது. ஆனால் இதை துணிவோடு செய்ய தமிழக அரசு முன்வருமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது.